யூஎஸ் வர்சஸ் ஈரான் வார் ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட 10 நாள் ஆகுது. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான விஷயம் லாஸ்ட் வீக்ல நம்ம பார்த்துருப்போம். சாட்டர்டே கிட்டத்தட்ட யூஎஸ் வந்து அவங்களோட ஆயில் ரிசர்வ்ஸில் வந்து அட்டாக் பண்ணதுனால ஆயில் ப்ரைஸஸ் மண்டேவே கேப் அப் ஆகி உங்களுக்கு கிட்டத்தட்ட $120 வரைக்கும் போயிடுச்சு. இதனால என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இது இல்லாமல் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸும் உங்களுக்கு க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இதனால குளோபல் மார்க்கெட்ஸ் எல்லாமே ஒரு பெரிய வீழ்ச்சியை கட்டுது. ஆனால் கோல்டு வந்து எதிர்பார்த்த அளவுக்கு மூமெண்டம் ஆகலை. எல்லாருமே எதிர்பார்த்தது கோல்டு அந்த அளவுக்கு மூமெண்ட் ஆகும்ட்டு, ஆனால் கோல்டு போகலை. ஸோ க்ரூட் ஆயில் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $120 வரைக்கும் மேலே போயிட்டு அங்கேருந்து திருப்பி வீழ்ச்சியை சந்திச்சு இப்போ எங்கே வந்து நிற்குதுன்னா $86 கிட்ட லைவ்ல ஓடிட்டு இருக்கு. லோ எவ்வளோ வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட அதுவே $80 வரைக்கும் வந்துடுச்சு. ஏற்கனவே ட்ரம்ப் அந்த இதுக்கு நியூஸுக்கும் ரியாக்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ அவர் சொல்லும் போது என்ன சொல்லியிருந்தாருன்னா, நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு ஆயிலோட இதை வச்சு பயப்பட வேணாம், இது எவ்வளோ தூரம் ஸ்பீடாக ஏறிச்சோ அதே அளவுக்கு ஸ்பீடாக கீழே வந்துடும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்டாக சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி மார்க்கெட்டும் என்ன ஆயிடுச்சு, டக்குன்னு உங்களுக்கு $120 ஹிட் பண்ணிட்டு $86. ஆனால் இந்த நியூஸில் அந்த 2 நாள் சாட்டர்டே சண்டேல உட்காந்து கொடுத்த ஹைப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹைப்பில் $200 போக போகுது, மொத்தமும் காலியாக போகுது, மார்க்கெட் எல்லாமே கிராஷ் ஆக போகுது, 15, 20, 30% மேலே கிராஷ் ஆகிடும், 50% கிட்ட கீழே வந்துடும்னு சொல்லி மக்களை ஃபியர் பேனிக்னு கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதனால தான் ஒரு தெளிவான சேயிங் இருக்குது, பை த நியூஸ் செல் த மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. நியூஸில் சொல்கிறதுக்கு ஆப்போசிட்டாக போய் ட்ரேட் பண்ணுவாங்க. அதுதான் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு வார வச்சு எல்லாருமே அந்த ஒரு என்ன சொல்றது வியூஸுக்காகவும் அட்டென்ஷனுக்காகவும் நிறைய இதில் இன்னும் ஒரு புது விஷயம்னா இந்த ஏஐ ஜென்ரேட்டட் வீடியோவும் எக்கச்சக்கமாக வந்துட்டு இருக்கு. ஸோ எல்லாத்தையும் நம்பாதீங்க, சிலது மட்டும்தான் சோர்சஸில் கரெக்டான நியூஸஸ் வந்துட்டு இருக்கு. ஓகே, இப்போ க்ரூட் ஆயில் வந்து உங்களுக்கு மறுபடியும் $86 வந்துச்சு. ட்ரம்ப் சொன்ன மாதிரியே இது கீழே இறங்குறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஃபர்ஸ்ட் லெவல் 76, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு $70 அந்த ரேஞ்சு வந்துச்சுன்னா, அதை எப்பவுமே க்ரூட் ஆயில் சொல்லுவாங்க என்னன்னா கீப் இட் பிலோ 80. க்ரூட் ஆயில 80 கீழே வைங்கன்னுவாங்க. இதுதான் சப்ரஸ் பண்ணுறது. ஸோ அது கீழே இருந்தால் மட்டும்தான் வேர்ல்டு எக்கானமியில் உங்களுக்கு ஓரளவுக்கு ஸ்டேபிளாக போகுன்றதுக்காக அந்த ரேஞ்சுக்குள்ளே வைக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இட் வில் பி கமிங் பேக் அப்படின்றது தான் எக்ஸ்பெக்டேஷன். ஸோ க்ரூட் ஆயில் மறுபடியும் இறங்கிடுச்சு. இப்போ நமக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க்கெட் நிஃப்டி என்ன ஆகுது. நிஃப்டி பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் டைம் ரிவ்யூவில் பார்த்துருந்தோம், சேனல் கிட்ட இருந்துச்சு. அந்த சேனலை வந்து மார்க்கெட் பிரேக் ஆகிட்டு எங்கே வந்ததுன்னா லாஸ்ட் டைம் நம்ம பார்த்துருந்தோம் பார்த்தீங்கன்னா, ஞாபகம் இருக்குமான்னு தெரியல உங்களுக்கு. ஸோ இந்த 24,400 நம்ம சொல்லியிருந்தோம், அதை பிரேக் ஆகிருந்ததுன்னா அடுத்தது வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் எங்கே இருக்குன்னா 23,600 to 800 ரேஞ்சு வந்து நமக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணுச்சு. ஸோ ப்ரீவியஸ் லைன் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வந்து இங்கே வந்து நமக்கு என்ன ஆயிருக்கு, சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணுச்சு. அண்ட் ஒன் மோர் திங், நான் லாஸ்ட் வீடியோலும் ஒரு விஷயம் தெளிவாக சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக இந்த நியூஸஸ்னால ஒரு 3%, 4% இறங்கினாலும் அது என்னன்னா ஜஸ்ட் ஃபார் பேனிக். நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நிஃப்டி வந்து இந்த கீழே வந்துச்சு அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்காதீங்க. நான் அதுக்கு தான் லாஸ்ட் வீடியோவில் கிளியராக சொல்லியிருந்தேன், வீக்லி சார்ட்டில் மார்க்கெட் க்ளோஸ் ஆகணும். 24,200 to 400 இருக்கு பார்த்தீங்களா, இதில் வந்து 200 இந்த ரேஞ்சுக்கு கையில் வீக்லி சார்ட்டில் க்ளோஸ் ஆகணும். ஏன்னா இது வந்து என்னென்னா நார்மலாக பார்க்கும்போது இது க்ளோஸ் ஆன மாதிரி தெரிஞ்சிடும். ஆனால் டெய்லியில் உங்களுக்கு நியூஸில் ரியாக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீக்லியில் ஆகும்போது என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து மார்க்கெட் மேலே க்ளோஸ் ஆகிடும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது வீக்லியில் ஸ்டில் இந்த எது வந்தீங்கன்னா, ஸோ இங்கே டாப் எடுத்துட்டு திருப்பி வந்திருக்கு மார்க்கெட்டு, மறுபடியும் இந்த இடத்துல இருந்து ரிவர்சல் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் அந்த 24,400 இருக்குது பார்த்தீங்கன்னா, 200 to 400 மறுபடியும் சப்போர்ட்டாகவே ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அது வந்துட்டு இங்கே இருந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டைமில் தான் இந்த நியூஸை பார்த்துட்டு பேனிக் ஆகி கிரியேட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. சரி, இப்போ நானும் ட்ரேட் பண்ணிட்டு தான் இருக்கேன், இல்லைன்னு சொல்லலை. நிஃப்டியில் ஃபியூச்சர்ஸாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள்லாம் ட்ரேடிங் இன்டு தட், ஸ்டாக்ஸாக இருக்கட்டும், இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக இருக்கட்டும், என்னோடதும் இருக்குது. இப்போ கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஃபியூ பர்சன்டேஜ் மைனஸில் தான் இருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா பட் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இஃப் யூர் அ ட்ரேடர் தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி, இஃப் யூர் இன்வெஸ்டர் இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. இன்வெஸ்ட்மெண்ட்டு ஸ்டாக்ஸாக வாங்கி வச்சிருக்கோம், இறங்கியிருக்கு, திருப்பி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஃபியூச்சர்ஸ் யூ கேன் ஆல்வேஸ் ரோல் ஓவர். இந்த மாதம் இப்போ 2 மாதம் தள்ளி தான் நான் நார்மலாக ட்ரேட் பண்ணும்போது என்ன பண்ணுவேன்னா 2 months கான்ட்ராக்ட் தள்ளி எடுப்பேன். இப்போ நிஃப்டியே ட்ரேட் பண்ணுறதுனா என்ன பண்ணுவேன்னா 2 மாதம் கான்ட்ராக்ட் தள்ளி எடுப்பேன். அந்த மாதம் வரும்போது க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி ஐ ட்ரை டு ரீஓப்பன். ஸோ அப்போ எனக்கு இயர் ஆன் இயர் தான் நான் பார்க்குறதே தவிர மந்த் ஆன் மந்த் தான் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ இயர் ஆன் இயர் பார்க்கும்போது நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க்கெட் ஃப்ளோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒன்ஸ் மார்க்கெட் ஏற ஆரம்பிச்சுன்னா ஐ வில் பி ட்ரைங் டு கெட் மை ப்ராஃபிட்ஸ். ஸோ இப்போ எனக்கு இந்த இடத்துல மார்க்கெட் இறங்கி இருந்தாலும் கீழே வந்தாலும் ஓகே, திரும்பி ஏற போகுதுன்ற ஒரு கான்ஃபிடென்ஸ். ஏன்னா ட்ரெண்டு இன்னும் மாறலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க மக்களே, இன்னும் ட்ரெண்டு மாறலை. ட்ரெண்டு டவுன் ட்ரெண்ட் கிடையாது. நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், எவ்வளோ வேணால் கமெண்ட்டில் போடுங்க, சார் இன்னும் அதே அப் ட்ரெண்ட் தானேன்னு நீங்கள் கிண்டலாக சொன்னாலும் கலாய்ச்சாலும் சரி. பட் ரியாலிட்டி இன்னும் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டாக மாறலை.
அதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நிஃப்டி இஸ் நாட் இன் டவுன் ட்ரெண்ட், இட்ஸ் கன்சாலிடேஷனுக்குள்ள இருக்கு. கன்சாலிடேஷனுக்கும் டவுன் ட்ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. இப்போதைக்கு நிஃப்டி இப்போ 1000 பாயிண்ட் ஏறினா 500 பாயிண்ட் இறங்குச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 50% அது என்னது ரீட்ரேஸ்மெண்ட் தான் சொல்லுவோம், டவுன் ட்ரெண்டுன்னு சொல்ல மாட்டோம். ஸோ அப்போ டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் பார்க்கும்போது அப்போ சில பேருக்கு அது தெரியாததுனால என்ன பண்ணலாம், இது டவுன் ட்ரெண்டுன்னு நினச்சிக்கலாம். ஒரு ரேலி போகுதுன்னா அந்த ரேலிக்கான கரெக்ஷனல் ஃபேஸில் தான் நிஃப்டி இன்னும் இருக்கே தவிர இட் இஸ் நாட் இன் அ ஃபுல் டவுன் ட்ரெண்ட். அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. டவுன் ட்ரெண்ட் வந்துச்சுன்னா டெஃபினட்டாக நான் சொல்கிறேன் மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் ஆகிடுச்சுன்னு. இப்போதைக்கு இன்னும் டவுன் ட்ரெண்ட் ஆகலை, ஜஸ்ட் ஒரு சப்போர்ட்டை பிரேக் ஆகி அடுத்த சப்போர்ட் லெவலில் தான் இருக்குது. இன்னும் ட்ரெண்டு ரிவர்சல் ஆகலை. பட் என்னன்னா இந்த 24,400 200 ஒரு ஸ்ட்ராங் லெவல் சப்போர்ட் இல்லைன்னு சொல்லலை, அந்த ரேஞ்ச் கிட்ட தான் இப்போ மறுபடியும் மார்க்கெட் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த சப்போர்ட்டுக்கு மேலே வந்துச்சு. 200 to 400 சொல்லியிருந்தோம்ல அந்த ஜோன் லெவல். ஸோ 261 வந்து மார்க்கெட் இப்போ என்ன ஆகிட்டு இருக்கு, கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த வீக் we are எக்ஸ்பெக்டிங் மறுபடியும் அந்த 200 to 400 ரேஞ்சுக்கு மேலே வந்துச்சுன்னா இந்த கன்சாலிடேஷன் ஃபேஸ்க்குள்ள திருப்பி மார்க்கெட் ரேலி ஆகிட்டு அதுக்கப்புறம் திருப்பி ரேலி ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கும்ன்றது தான் எக்ஸ்பெக்டேஷன். ஐ ட்ரேட் அப்பான் என்ன சொல்கிறது டெக்னிக்கல் ஃபேக்ட்ஸ், நாட் அப்பான் அசம்ஷன். ஸோ இதெல்லாம் வந்து டெக்னிக்கலாக இப்போதைக்கு இதுதான் தெரியுது. ஒரு வேளை மார்க்கெட் இதெல்லாம் பிரேக் ஆகுதுன்னா நெக்ஸ்ட் அப்போ அடுத்த சப்போர்ட் எங்கே இருக்கணும் தெரியும். இது இப்போ ஒரு வேளை 23,600 பிரேக் ஆச்சுன்னா அடுத்த லெவல் ஆஃப் சப்போர்ட் எங்கே இருக்குன்னா 21,500. ஸோ கிட்டத்தட்ட 2000 பாயிண்ட் கிட்ட இருக்கு. அப்போ இந்த 2000 பாயிண்ட் வந்தாலும் இங்கேயும் டவுன் ட்ரெண்ட் ஆயிடுச்சுன்னா கிடையாது. அப்போ இந்த ஓவரால் சினாரியோவே என்ன ஆகிடும், இப்போ பார்த்தீங்களா, இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு, மேலே போச்சு, திருப்பி கீழே வந்துச்சு, திருப்பி இது அந்த 21,500 வந்துச்சுன்னா இது என்ன சினாரியோ, இதை வந்து கன்சாலிடேஷன் தான் சொல்லுவோமே தவிர we don't call this as a down trend. அப்போ வீக்லியில் ஒரு மேஜர் கன்சாலிடேஷனுக்குள்ளே நிஃப்டி வந்துச்சுன்றது சொல்லாமே தவிர இது ஸ்டில் நாட் அ டவுன் ட்ரெண்ட். டவுன் ட்ரெண்ட் ஆகணும்னா இந்த 25,500 பிரேக் ஆனாதான் வீக்லியில் டவுன் ட்ரெண்டுன்றதே ஸ்டார்ட் ஆகுன்றது தெரியும். இதுக்கு தான் டெக்னிக்கலை புரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். சும்மா மேலேருந்து கீழே வரதெல்லாம் டவுன் ட்ரெண்ட் கிடையாது. அந்த மாதிரி டவுன் ட்ரெண்டு நினச்சி இந்த நியூஸை பார்த்துட்டு வெளியே போனவங்களுக்கு தான் பெரிய இழப்பாக இருக்கும். ஏன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு உள்ள வந்திருப்பாங்க, வந்துட்டு டக்குன்னு கீழே வந்தோடனே ஒரு 5% 10% பார்த்தோன்னே பயந்துட்டு வெளியே போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அது நீங்கள் எந்த சினாரியோ வேணால் எடுத்துக்கோங்க. ஐ ஹவ் ஆல்ரெடி பேக் டெஸ்டட் மை ப்ரூஃப்ஸ். நான் எல்லாமே பேக் டெஸ்ட் பண்ணிட்டு தான் ஐ என்டர் இன்டு ட்ரேட்ஸ். அப்போ நிஃப்டிலேயும் இருக்கட்டும், முக்கால்வாசி எந்த ஸ்டெப் எடுத்தீங்கனாலும் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கலாம். எப்பெல்லாம் மார்க்கெட் கீழே விழுதோ அதை விட பல மடங்கு மார்க்கெட் ஏறி இருக்கு. இதுதான் ரியாலிட்டி, இதுதான் நடந்திருக்கு, இதுதான் நடக்கும். ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப் அப்படின்றது உண்மை, நடக்கதான் செய்யும். ஸோ அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஹிஸ்டாரிக்கலில் நீங்கள் கோவிட் கிராஷ் எடுத்துக்கோங்க. நம்ம கோவிட் கிராஷை ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தோம். கோவிட் கிராஷ் ஆச்சு, அதுலேருந்து என்ன ஆச்சு, மார்க்கெட் இன்னைக்கு எத்தனை பர்சன்டேஜ் மேலே ஏறிச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன ஆச்சு, கொஞ்சம் 2009 எடுத்துக்கோங்க, கிராஷ் ஆச்சு. சில இயர்ஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா இந்த வார டைமில் கீழே வந்துச்சு. அதெல்லாம் காட்டிலையும் எத்தனையோ பர்சன்ட் தான் உங்களுக்கு என்ன இருக்குது, மார்க்கெட் மேலே தான் போயிருக்க தவிர கீழே போனதா இதுவே கிடையாது. ஏன்னா அதான் இப்போ திருப்பி வாரன் பஃபெட் எடுக்கிறேன்னு நினைக்காதீங்க, பட் ரியாலிட்டியில எடுத்து தான் ஆகணும். வாரன் பஃபெட்டும் என்ன சொல்றாரு, நான் எத்தனையோ வார்ஸ் பார்த்துருக்கேன், எத்தனையோ ஃபினான்ஷியல் கிரைசிஸ் பார்த்துருக்கேன், எத்தனையோ டிப்ஸ் பார்த்துருக்கேன், எத்தனையோ கிராஷ் பார்த்துருக்கேன். ஆனால் ரியாலிட்டி என்னன்னா இன்னைக்கு வரைக்கும் நான் வச்சுட்டு இருக்கேன். அதனால தான் ஐ ஹவ் மேட் மை அசெட்ஸ். சார்லி மங்கராக இருக்கட்டும், வாரன் பஃபெட்டாக இருக்கட்டும், இவங்க எல்லாருக்கும் ஒரு காமனான விஷயம்னா தே ஹாவ் பேஷன்ஸ் வித் த மணி. இன்வெஸ்டட் மணி கரெக்டான இடத்துல நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், இது ஏறும்னு தெரிஞ்சுன்னா என்ன வந்தாலும் செல் பண்ணுறது கிடையாது. அதனால புரிஞ்சுங்க. தட் இஸ் அன் இன்வெஸ்டர் பாயிண்ட் ஆஃப் வியூ. வேற ட்ரேடர் டவுன் ட்ரெண்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ட்ரேட்ல டவுன் ட்ரெண்ட்ல செல் எடுக்கிறது தப்பே கிடையாது. ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்ல இன்வெஸ்டரை நீங்கள் ஈக்விட்டிஸ் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா அதை யோசிக்காதீங்க. இன் கேஸ் ஆஃப் ட்ரேடர்னா அப்போ டவுன் ட்ரெண்ட் வந்தால் செல்லுக்கு போகலாம். இப்போதைக்கு செல்லுக்கு போகிறது. ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட்ல எங்கே வேணால் பை எடுக்கலாம். ஏன்னா எங்கேயோ ஒரு இடத்துல என்ன ஆகிடும், மார்க்கெட்டை திரும்பிடும். ஆனால் நீங்கள் அப் ட்ரெண்ட்ல கீழே வருதேன்னு செல் எடுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்பிச்சுன்னா நீங்கள் போட்ட ப்ரைஸுக்கு வராது. லாஜிக் புரியுதுங்களா? இப்போ எனக்கு இது டவுன் ட்ரெண்டுன்னு வச்சுக்கோங்களேன், டவுன் ட்ரெண்டில் கொஞ்சம் மேலே வந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல நான் செல் பண்ணுறேன், ஆனால் இன்னும் கொஞ்சம் மேலே ஏறிட்டே இருக்குது, டபுள் டாப் கூட எடுத்துட்டேன், ஆனால் திருப்பி கீழே வந்துடும்ன்ற கான்ஃபிடன்ஸ் இருக்குது. ஏன்னா எனக்கு ட்ரெண்டு தெரியும். பல பேருக்கு ட்ரெண்டு தெரியாமல் ஏதோ என்னன்னா மேலே ஏறதெல்லாம் அப் ட்ரெண்டும் கிடையாது, கீழே இறங்குறதெல்லாம் டவுன் ட்ரெண்டும் கிடையாது. இப்போ கொஞ்சம் கீழே இறக்கி இருக்கிறதுனால இட் டசன்ட் பிகம் அ டவுன் ட்ரெண்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் நான் கிளாஸில் எடுக்கிறது, பட் இருந்தாலும் ரியாலிட்டியை சொல்கிறேன். இப்போதைக்கு கீழே வந்ததுனால இது டவுன் ட்ரெண்ட் கிடையாது. இங்கே இருக்குது டவுன் ட்ரெண்டுக்கான பிரேக் அவுட்டுக்கெல்லாம். இன்னும் மார்க்கெட் இது கொஞ்சம் சைட்வேஸ்க்குள்ள கன்சாலிடேஷனில் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் தெரியுமா, அப்படி சொன்னால் அப்படியே டக்குன்னு ஏறிடணும், அந்த மாதிரி மார்க்கெட் நடக்காது. மார்க்கெட்டில் இருந்தீங்கன்னா தெரியும். ஏன்னா நிறைய பேர் நம்ம வீடியோஸ் கூட சப்ஸ்கிரைபர் ரொம்ப வருஷமாக இருக்கவங்களுக்கு புரியும் நான் சொல்ல வராது. புதுசாக வந்தவங்களுக்கு சார் என்ன சார் நீங்கள் மேலே ஏறும், நீங்கள் நிஃப்டி இந்தியன் எக்கானமி ஏற போகுது, நீங்கள் கண்டிப்பாக ஏற தான் போகுது, கொஞ்சம் டைம் எடுக்கும். உடனே எதிர்பார்க்கக்கூடாது, இல்லை இன்ஸ்டண்ட்டாக
எல்லாருக்குமே உடனே 10% 20% ஏன்னா எல்லாருமே மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணிருக்கலாமே. அந்த பொறுமை இருக்கு பாருங்க. இந்த இடத்துல இவ்வளோ நாள் என்னப்பா வெறுப்பேத்தி இருக்குதுன்னு ஒரு ஃபீலிங் இருக்குல்ல, உட்கார்றவனுக்கு தான் காசு. சே திஸ் மார்க்கெட் இஸ் அ டூல் டு கிவ் தி மணி, டேக் த மணி ஃப்ரம் தி impatient அண்ட் கிவ் இட் டு பேஷன்ஃபுல் பீப்புள். பொறுமை இல்லாதவங்க கிட்ட இருக்கிற காசை எடுத்து பொறுமையாக இருக்கிறவனுக்கு காசு கொடுக்கறதுக்கு தான் இந்த மார்க்கெட். இட்ஸ் ஜஸ்ட் அ டூல். ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். அண்ட் ஒன் மோர் திங், பொறுமையாக உட்காரத்துக்கு ஃபேக்ட் வேணும். எனக்கு இது ஏன் ஏறுது ஏன் இறங்குதுன்னே தெரியலனா, ஐயோ ஏறுது இறங்குது என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருப்போம். எனக்கு தெரியும் இது ஏறதான் போகுது, இல்லை இது இறங்குதான் போகுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு அந்த பேனிக் இருக்காது. ஏன்னா ஐ எம் பில்ட் அப்பான் ஃபேக்ட்ஸ். ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்குது, ஃபேக்ட் கரெக்டாக இருக்குது, மேலே தான் ஏறுன்றது எனக்கு தெரியும். அதுக்கு இவ்வளோ டைம் ஆகும்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, உட்காருவீங்க. இப்போ அந்த சீட் பெல்ட்டை போட்டு ஸ்ட்ராங்காக உட்கார வேண்டிய டைம். நிஃப்டி இன்னும் டவுன் ட்ரெண்டில் ஆகலை, மார்க்கெட் சைட்வேஸில் போயிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டாக அந்த க்ரூட் ஆயில் அட்டாக்னால மார்க்கெட் கொஞ்சம் கீழே இறங்குச்சு. பட் ரிகவர் ஃபேஸில் வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு யூஎஸ் மார்க்கெட் திருப்பி ஓப்பன் ஆகி ரிகவர் ஆச்சுன்னா நாளைக்கு நம்ம இந்தியன் மார்க்கெட்டும் ரிகவர் ஆகதான் போகுது. 24,200 to 400 வில் பி அவர் சப்போர்ட். அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா மறுபடியும் மார்க்கெட் என்ன ஆகலாம், திருப்பி அதோட ரிகவர் ஃபேஸு ஸ்டார்ட் பண்ணிடும். ஒன்ஸ் 26,500 அந்த 300 ரேஞ்ச் பிரேக் ஆயிடுச்சுன்னா we are going to see new all time highs. இந்தியன் எக்கானமி க்ரோ ஆகிறத கண்கூட பார்ப்போம். ஒரு இது ஸ்ப்ரிங்கு மாதிரி தான். அப் ட்ரெண்டு சப்ரஸ் பண்ணுற ரீட்ரேஸ்மெண்ட்ன்றது ஒரு ஸ்ப்ரிங்கை அமுக்கிற மாதிரி. ஒன்ஸ் அதை சப்ரஷன் முடிஞ்சிட்டு ஸ்டார்ட் ஆகிடும். ஆனால் நிறைய பேர் அந்த சப்ரஷனில் அவங்க சப்ரஸ் ஆகி வெளியே போயிடுவாங்க. அந்த இடத்துல தான் வெயிட் பண்ணணும். பொறுமையாக வெயிட் பண்ணுங்க, அதுக்கு ஏற்ற பலன் கண்டிப்பாக மார்க்கெட் தரும். வெயிட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். சரி, இது நான் ஒரு கால்ஸாவோ நீங்கள் வாங்கிட்டு உட்காருங்கலாம் சொல்லலை. உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸரை கேட்டுட்டு ட்ரேட் பண்ணுங்க. பட் ஒரு ப்ரொஃபஷனலாக மார்க்கெட்டை பார்த்ததுனால சொல்கிறேன், லாங் டேர்மில் மார்க்கெட் கண்டிப்பாக ஏற தான் போகுது. கொஞ்சம் வெயிட் பண்ணணும், அவ்வளோதான். நான் சொல்கிறது இந்த இடத்துல வாங்குங்க, இங்கே பை இங்கே செல்லாம் சொல்லலை. இந்தியன் எக்கானமி ஆஸ் அ ஹோலாக சொல்கிறது இட்ஸ் இன் அ லாங் டேர்ம் குட் ஸ்டாண்டிங், நல்ல பொசிஷனில் இருக்குது. இந்தியன் எக்கானமி ஏறும்போது கண்டிப்பாக நிஃப்டியும் ஏறதுக்கான எல்லா பாசிபிலிட்டியும் இருக்குது. பட் ட்ரேட் இருக்கிறது முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் கேட்டு பாருங்க. திஸ் இஸ் நாட் ஃபார் கால்ஸ் பை செல்ன்ற மாதிரி சிக்னல்ஸ் கிடையாது. திஸ் இஸ் பியூர்லி ஃபார் டீச்சிங் அண்ட் ட்ரைங் டு எக்ஸ்பிளைன் ஹவு டெக்னிக்கல் ஒர்க்ஸ். ஆல்ரைட். ஸோ இதுதான் இப்போ நிஃப்டிக்கான நிலவரம். ஸோ நிறைய பேர் பேனிக்காக இருக்கலாம், என்னடா கொஞ்சம் கீழே வந்துச்சுன்ட்டு. பயப்பட வேண்டாம், டெஃபினட்டாக உங்களுக்கு மார்க்கெட் திரும்ப ஏறும். ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். டேக் கேர்.